ஹலோ வணக்கம் பீடாக், வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட் T20ல செம்ம அடி வாங்கினாங்க சவுத் ஆப்பிரிக்கா. 101 ரன் முயலுதுனாங்க இந்தியா. அப்படியே வந்து முல்லன்பூர் போறாங்க செகண்ட் T20. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? ரொம்ப சிம்பிள் சார். ஸ்போர்ட்ல டெய்லி ஜெயிக்கவும் முடியாது, டெய்லி தோக்கவும் முடியாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, மேட்ச் முடிஞ்ச உடனே ஒரு ஹானஸ்டா என்ன பண்ணணும், ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். எல்லா டீமும் வாங்குறாங்க அடி 100 ரன்லாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த நீங்க சொன்னீங்க பாருங்க, மொய் எழுதுனாங்க 101 ரன் அப்படின்னு. எதனால இந்த மாதிரி ஒரு T20ல இப்ப வந்து பயங்கரமா ஃபார்மேட், இப்ப 175 எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 175னா இந்த செகண்ட் டீம் வில் பி ஹாப்பி, ஆஹா 175ன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்கும் போது டியூ பயங்கரமா வரும்போது இந்த மாதிரி நீ அடி வாங்கியிருக்கேன்னா எங்க அடி வாங்கியிருக்கீங்க? உன்னோட பேட்டிங் ஆர்டர்ல அடி வாங்கியிருக்கீங்க, உன்னோட பிளேயிங் காம்பினேஷன்ல அடி வாங்கியிருக்கீங்க. இந்தியால எந்த காம்பினேஷன் ஆடினா நீ ஜெயிப்ப அப்படின்னு தெரிஞ்சு ஆடணும். இவங்க ஆடுற பிளேயிங் லெவனு வாண்டரர்ஸ், செஞ்சுரியன், கேப் டவுன் எல்லாம் ஒர்க் ஆகும். ஒரு ஒரு ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னரு, அப்புறம் மகாராஜா இது ஃபெரேரா வச்சு ஏமாத்தலாம், மார்க்கராம் வச்சு ஏமாத்தலாம். இந்தியால அப்ப நீ கூட எப்படி? பாஸ் டிராப் பண்ணக்கூடாது. அது அத நம்ம பிளேயிங் லெவல்ல பாஸ் தானே போன தடவை இருந்தாரு. இப்ப இவங்களை அதாவது நான் ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கிறேன் பாருங்க. இப்ப நார்க்கியே மாதிரி ஒரு ஆடுக்கெல்லாம் பால் வந்து சீரணும். நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பால் அவர் போடுற பேஸுக்கு எப்படி ஸ்கொயரா நீதர் சைடு வச்சு நிமித்தாங்க பாருங்க. இப்ப திலக் வர்மா அடிச்சார் பாருங்க, ஒரு புல்லு பாயிண்ட்ல விட்டு ஹர்திக் பாண்டியா டமார்னு ஒரு பிளாட் பேட்டட் கட் அடிச்சார் பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவோ இந்த மாதிரி நிக்கிற பிச்சுல, பெங்களூர் மாதிரி ஒரு பிச்சுனா கூட பேஸ் இருக்கும், மும்பை மாதிரி ஒரு பிச்சுனா கூட பேஸ் இருக்கும், சுப்பு சுப்புன்னு வரும் பவுன்ஸ். இங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து டெக்க ஹார்டா அடிக்கிறீங்களோ அந்த 8 மீட்டர் லென்த்ல, செம்ம குயிக்கா போட்டாரு, பாக்குறதுக்கு ரிஃப்ரெஷிங்கா இருந்தது. 147, 148, 150, 150 ஒரு பால் போட்டாரு. அதை ஸ்வீப் பண்ண பார்த்தாரு திலக் வர்மா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 150 போடுறவரை ஸ்வீப் பண்றாருன்னா யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஸ்பாஞ்சி த பவுன்சஸ். இப்ப முல்லன்பூரும் எப்படின்னா அதே மாதிரிதான் இருக்கும், ஒரு ஸ்லோ பாட்டாவா இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல நியூ பால் ஹாட். இன்னொரு தப்பு என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். சிப்பாம்லா விக்கெட் எடுத்தாரு, விக்கெட் எடுக்கல, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ரெண்டு பக்கமும் லுங்கி எங்கடி கலைஞ்சது சார் பாலு, லுங்கி எங்கடி கலைஞ்சது பாலுன்னா பவர் பிளேல நான் உங்களை கேட்கிறேன். நீங்க திங்க் டேங்க்ல இருந்தீங்கன்னா நார்கேக்கு பவர் பிளேல போலிங் கொடுத்திருப்பீங்களா, சிப்பாம்லாக்கு போலிங் கொடுத்திருப்பீங்களா? பதில் சொல்லுங்க. நான் சிப்பாம்லாம் விட்டுருங்க, பட் நாக்கியா அவர் ஃபர்ஸ்ட் டைம் தானே போடுறாரு, அவருக்கு ப்ரிஃபர்டு இதுவே இந்த மாதிரி ஒரு பிச்சுல பால் அங்கேயும் இங்கேயும் போகுது. கொடுத்துருக்கலாம். அது வேற விஷயம். அவர் வெரி எஃபெக்டிவ், நான் இல்லைன்னா சொல்ல. பட் அவரே அவருக்கு கொடுத்துக்கிட்டதா இல்ல டீம்ஸ் அவருக்கு டெசிக்னேட் பண்றதே ஃபர்ஸ்ட் சேஞ்சா தான் அவர் வந்து வந்து இப்போ இது பண்ண. நீங்க போன வேர்ல்ட் கப்பும் பாருங்க, எல்லா இதுலயுமே அவர் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் தான் போடுறாரு. இந்த நியூல அவர் நியூ பால் போடுறதுல தப்பே இல்லை. இவங்க வந்து ஹர்தீப் சிங் பும்ரா தானே வச்சு போட்டாங்க. அதனால அந்த மாதிரி, அதாவது சிப்பாம்லா பாத்தீங்கன்னா பேடா போட்டார்லாம் நான் சொல்ல வரல. ஐடியலி இந்த மாதிரி சுச்சுவேஷன் பால் பவுன்ஸ் வந்து கொஞ்சம் குயிக்கா அந்த பவர் பிளேல இருக்குன்னா, யூ வாண்ட் டு ஃபேஸ் அ பவுலர் வித் 131 கிலோமீட்டர்ஸ், ஆர் யூ வாண்ட் டு நாக்கியா பவுலர். தான். அங்க ஒரு தப்பு மேபி பண்ணாங்க. இன்னொரு விக்கெட் போயிருந்துக்கலாம் எக்ஸ்ட்ரா, நம்ம சொல்ல முடியாது. அதைத்தான் நான் சொல்றேன். ஏன்னா அபிஷேக் சர்மா வந்து ஒரு லெவலுக்கு மேல இது பிச்சு கஷ்டமா இருக்குன்னு நல்லா ஆடினாரு பாவம். ஒரு கேவலமான ஒரு பாலர், சிக்ஸ் போக வேண்டியதை புல்லட்ஸ் அவுட் ஆனாரு. ஸோ திங்ஸ் பிகம் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ இப்ப இங்க பாருங்க, இப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்றோம். இந்த கண்டிஷன்ஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் முல்லன்பூர் அப்படின்னு. 6 மேட்ச் ஆடி இருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 228 for 5 Mumbai Indians versus Gujarat Titans. That is the last match played in Mullanpur. அதுக்கு highest second innings was a response from Gujarat Titans, that is 208 for 6 against Mumbai Indians. Highest chase ஒரு மேட்ச் தான் டே மேட்ச் ஆனாங்க, that is 159 for 3 RCB versus PVKS. ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 170, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 171. ஸோ நம்ம ஆவரேஜ் மீன் ஸ்கோர்னு போட்டீங்கன்னா இங்கேயும் டியூ வரும், ஒரு 14 ரன் 185. இங்கேயும் பிச்சு கஷ்டமா தான் இருக்கும். அதனால இந்த 185 அடிச்சுட்டா உங்களுக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது டீம் 95க்கு ஆல் அவுட் ஆனா இது வந்து எக்ஸ்கியூஸே நீங்க கொடுக்க கூடாது. இங்கேயும் நீங்க என்ன பண்ணணும், இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா
பவர் பிளேல முல்லன்பூர்ல உங்களுக்கு ரன்னு வரணும். இங்க டிஃபரெண்ட் இது. ஏன்னா பெரிய கிரவுண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், பவுன்ஸ் ஆடா இருக்கும். பால் உங்களுக்கு சாஃப்ட் ஆச்சுன்னா ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பக்கமா வச்சு இருக்க ஆரம்பிச்சாங்கன்னா ரன்னே அடிக்க முடியாது. 6 ஓவர்ல 53 வரணும். அங்க என்ன சொன்னா 6 ஓவர் 45க்கு ஆடுன்னு. இங்க 6 ஓவர்ல 53 வரணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 ஓவர்ல செகண்ட் ஃபேஸ் அந்த பால் சாஃப்ட் ஆகிற சமயத்துல அங்கதான் நிறுத்தி பொறுமையா ஆடி ஒரு 30 for 1, ஒரு 83 to 85 for 1. 10 ஓவர்ல 83 to 85 வந்துடணும். இங்க இங்க நீங்க 70 அடிச்சீங்கன்னா நீங்க க்ளோஸ். 11 to 15 கொஞ்சம் அப்படியே கன்சாலிடேட் பண்ணி ஒரு 45 for 2, 128 for 4 வந்துட்டீங்கன்னா கடைசி 5 ஓவர்ல உங்களுக்கு அந்த 57 ரன் வந்துடும். தட் டேக்ஸ் யூ டு தட் வின்னிங் ஸ்கோர் ஆஃப் 185. அப்படியே இங்க திரும்புதீங்க. சீமஸோட ஓவரால் எக்கானமி பாருங்க, நான் ஏன் சொல்றேன்னு. 9.50. ஸ்பின்னர்ஸோட ஓவரால் எக்கானமி 7.91. கன்சிடரபிள் டிஃபரன்ஸ். 58% ஆஃப் விக்கெட்ஸ் சீமஸ் எடுத்திருக்காங்க, 42% ஆஃப் விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. சீமஸோட ஸ்ட்ரைக் ரேட் 19.2, ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 15.2. இங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா 6 மேட்ச் நடந்திருக்கு, 12 கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் பவர் பிளேல 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஆஃப் ஆல்வேஸ் பீன் எக்ஸ்பென்சிவ் இன் பவர் பிளே. ஸ்பின்னருக்கு நீ ஓவர் கொடுக்கணும்னு நீ நினைச்சீங்கன்னா ஃப்ரம் இந்தியாஸ் பர்ஸ்பெக்டிவ் இட் ஹஸ் டு பி ஒன்லி அக்ஷர் பட்டேல். வருண் சக்கரவர்த்திய வேஸ்ட் பண்ணாதீங்க, அவரை பின்னாடி வச்சுக்கோங்க. போன மேட்சே என்ன ஆச்சு, பவர் பிளேல ஒரு ஓவர் அவர் போட்டாரு, 12 ரன் போச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமா போட்டாரு. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் இஸ் ஒன் ஹூஸ் ஸ்பெஷலிஸ்ட் பவர் பிளே போலர். அதனால நீங்க யூஸ் பண்ணணும்னா அவரை யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வின் ஃபேக்டர் சொல்லிட்டோம். வின் ஃபேக்டர் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல டெம்போ எப்படி செட் பண்றீங்கன்றது. அங்க என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல 50, 55 அந்த மாதிரி ஆடுங்க. இங்க நீ 8 ஓவர்ல 70 ரன் வந்தே ஆகணும். ஒரு ஒரு பிரிஸ்க் ஷாட் வந்தே ஆகணும். 2 விக்கெட் போனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் கன்சாலிடேட் பண்ணிட்டு கடைசி 5 ஓவர் இடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் திங் டசன்ட் சேஞ்ச் அட் ஆல். ஸ்பின்னர்ஸ் ஃப்ரம் 7 to 20, 7 to 20 டெத் ஓவர்ஸ்லயும் ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். திஸ் இஸ் கோயிங் டு பி த வின் ஃபேக்டர் இன் மை பெர்ஸ்பெக்டிவ். இப்ப இந்தியா எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் கோயிங் டு பி த ஒன்லி ஒன் திங் தே வில் பி திங்கிங் அபவுட். குல்தீப்பை இங்க எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. பட் ஆனா உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா ஸ்டுட் அப் வித் பால். பேட்டிங் கேமியோ விட்டுருங்க, பயங்கரமா போட்டாரு, குவிக்காவும் போட்டாரு. ஹர்ஷதீப்பும் பும்ராவும் தாயா உனக்கு பெஸ்ட் போலிங் அட்டாக் நாட் இன் த கண்ட்ரி, பட் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட். தலைவன் ஹர்ஷித் ராணா. இப்ப நான் திருப்பி சொல்றேன் பாருங்க, இந்த பிச்சில் ஹர்ஷித் ராணா போட்டிருந்தாருன்னா பவர் பிளேல அவரும் அலைய விட்டுருப்பாரு. ஆனஸ்டா சொல்றேன். பட் நீங்க நான் சொல்றது இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹர்ஷதீப் சிங் will always go 13 to 14 runs lesser than what ஹர்ஷித் ராணா gives. But ஹர்ஷித் ராணா can hit a six. இப்ப நான் at number 8 நான் கேட்கிற கேள்வி, இந்த மாதிரி பவர் பிளேயின் டெத் ஓவர்ஸ்ல டென்ட் கிரியேட் பண்ற ஒரு போலரை நீங்க எடுப்பீங்களா, இல்லன்னா எனக்கு அந்த 14 ரன் கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு நம்பர் 8ல ஒருத்தன் 6 அடிக்கணும்னு நீங்க நினைப்பீங்களா? ஸோ நான் கேட்கிறேன், ஐ டோன்ட் சி இந்தியா மேக்கிங் any changes in their playing 11, even though I would love to have Kuldeep in that. And இப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப நான் பவர் பிளேல அக்ஷர் பட்டேல் நீங்க யூஸ் பண்ணிட்டு 7th ஓவர், 8th ஓவர், 9th ஓவர், 10th ஓவர், 11th ஓவர், 12th ஓவர், 6 ஓவர் ஒரு பக்கம் குல்தீப் ஒரு பக்கம் வருண் சக்கரவர்த்தி கொடுப்பேன். பட் யாருக்கு பதில குல்தீப் வருவாருக்கு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின். They have to sacrifice a batsman, that is Shivam Dube. அது நியாயம் இல்லாத ஒரு இது அதை பண்ணாருன்னா, so I feel India will go with the same playing 11 நான் நினைக்கிறேன். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல பீடா சேஞ்சஸ் இருக்கும்ன்றீங்களா? சேம் தான் பீடா, அது எதுவும் இல்ல. என்ன அப்படின்னா அவங்க வருண் சக்கரவர்த்தி ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணணுமான்னு யோசிக்கலாம். கிவன் த வேர்ல்ட் கப் 5 மேட்ச் தொடர்ந்து போடணுமா அப்படின்னு திங்க் பண்ணலாம். அது ஒரு தாட் ப்ராசஸ். மற்றபடி அவங்க they don't have any reason to change. சஞ்சு கில் இல்லைன்னா தான் உள்ள வருவாரு. ஹர்ஷித் ராணா you want to give him a go, அது ஒரு சான்ஸ். பட் இல்லாட்டி அவங்க அதே டீம் தான் போகும். ஒரு பிரில்லியண்டா ஒரு கேள்வி கிடையாது. தேங்க்யூ. ஏன்னா நான் பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க. வருண் சக்கரவர்த்தி எவ்வளவு வருஷமா ஐபிஎல் ஆடுறாரு நீங்க சொல்றீங்களா, நான் சொல்லட்டுமா? ரொம்ப அவர் என்ன இப்ப கன்சிஸ்டன்டா எல்லா மேட்சும் ஆடுற மாதிரினா ஒரு 5 வருஷமா ஆடுறாரு. 2019ல முன்னாடி இருந்தாரு, பட் கன்சிஸ்டன்டா ஆடல. அந்த ஆப்ஷன்ல உட்காந்து 8.4 crores பேட்டனை ரைஸ் பண்ணது நான் தான். 6 வருஷமா இன்ஜுரி ஆயிட்டாருல. ஆமா, இன்ஜுரி ஆயிட்டாரு, ஆடல.
அதுக்கப்புறம் ம் 2020, 21, 22, 23, 24, 25 6 வருஷம் ஐபிஎல் ஆடி இருக்காரு. எத்தனை வருஷமா இந்தியாக்கு ஆடுறாரு உங்களுக்கு தெரிஞ்சு? 2020 அந்த அந்த இதுல துபாய் வேர்ல்ட் கப் கொடுத்து கூட்டிட்டு போனாங்களே, பாகிஸ்தான் 152 அடிப்பாங்களே. அப்பலேந்து ஆடுற வருண் சக்கரவர்த்தி எக்ஸ்போஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு? இப்ப என்னால அவர் என்ன இல்ல ஆங்கிள் போற நான் இல்ல உங்களை கேக்குறேன். பாக்குறது ஓகே பீடா, விளையாண்டு அவங்களுக்கு ஒரு மசில் மெமரி தானே, இல்லையா? இப்ப இல்லன்னா நான் I'm just telling my இது I may be fully wrong, but சொல்றேன். புள்ளிராங்க இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஒரு எக்ஸ்போஸ். எப்ப ஒருத்தர் நீங்க எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்க? ஒரு அல்லாஹ் கசன்ஃபார் மாதிரி ஒருத்தர், இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் தெரியல எங்க அந்த கையில எப்படி போகுதுன்னு. வருண் சக்கரவர்த்தி 6 வருஷமா கிரிக்கெட் ஆடுறாரு. அவர் எந்த ஆங்கிள் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பொசிஷன் வந்தாலும் டக்குனு இங்கேருந்து என்னால சொல்ல முடியாது, பேக் ஸ்பின்னரா, கூப்பியா, கேரம் பாலா என்னன்னு. இப்ப என்னன்னா ஒரு கன்வென்ஷன்ல ஒரு லெக் பிரேக் போடுறாரு. இப்போ அது ஒரு வேரியேஷனை ஆட் பண்ணிருக்காரு. அவரை ஒளிச்சு வைக்கிறதுக்கு எதுவுமே எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு புது போலர் உங்களுக்கு வராரு. இப்போ ஒரு விப்ராஜ் நீகம் மாதிரி ஒருத்தர் நீங்க எடுத்துட்டு வரீங்க T20 வேர்ல்ட் கப்னா யோசிப்பீங்க, இவனை நிறைய எக்ஸ்போஸ் பண்ணாத, நான் ஐபிஎல்ல தான் ஆடி இருக்காங்க, ஐபிஎல்ல 4 ஃபாரினர் தான் ஆடுறாங்க, இவரை வந்து நீங்க உட்காத்தி வைங்கன்னு சொல்லலாம். வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு ஆளுங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ஃபுட்டேஜஸ் இருக்கும். இப்ப எஸ் மேட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஸ்ட்ரீமிங், அவர் ஆடுற எல்லா மேட்சுமே எடுக்கலாம் போது என்ன பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் நோ வெதர் தட் எக்ஸ்போசிங் வருண் சக்கரவர்த்தின்றது தெரியல எனக்கு, என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டேன். பட் த பாயிண்ட் வாட் யூ மேட் இஸ் வெரி கரெக்ட். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா டெல் த சேம் திங் டு குல்தீப் யாதவ். ஏன்னா குல்தீப் வந்து ரொம்ப நாள் கழிஞ்சு டிராப் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ ரீசெண்டா இந்தியாக்கே 2 வருஷமா ஆடுறாரு. நிறைய மேட்ச் அவரும் வெளியில உட்கார்றாருங்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படி யோசிக்க மாட்டேன். இவங்களை வந்து எவ்வளவு கன்வின்சிங்கா எவ்வளவு பெரிய மார்ஜின்ல சீரீஸ் நான் அட்டிக்கணும் அப்படின்னு நான் பார்ப்பேன். இப்ப இவங்க எப்படி போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, இப்ப வந்துட்டு அவங்க வந்து இந்த சேஞ்சஸ் அவங்க பண்ணியே ஆகணும். டானவன் பெரேராக்கு பதிலா தே ஹாவ் டு பிரிங் எ ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர் இன் ஜார்ஜ் லிண்டே. தட் இஸ் சேஞ்ச் நம்பர் 1. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் தே ஹாவ் டு பிரிங் கார்பின் போஷ் இன் பிளேஸ் ஆஃப் இவரு யாரு, ஆண்ட்ரிக் நார்கே. And they have to bring Reza Hendricks in place of Luthu Sipamla. பயங்கர ஹெவி ஆயிடும் உங்களுக்கு பேட்டிங். இப்ப நான் சொல்ற கணக்குப்படி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கோ யான்சன், லுங்கி எங்கிடி 2, அதுக்கப்புறம் கார்பின் போஷ் 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. தென் யூ காட் மகாராஜ், தென் யூ காட் ஜார்ஜ் லிண்டே, 2 ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர்ஸ். அவங்க எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்கன்றது ஐ கான்ட் கேரண்டி. பட் யூ ஆர் பிளேயிங் 2 front line spinners, then you have got Aiden Markram to bowl. இந்த தியரி நீங்க எடுத்தீங்கன்னா ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், குவிண்டன் டிகாக், மார்க்ராம் at 3, Brevis at 4, Miller at 5, Stubbs at 6, Linde at 7, Marco Jansen at 8, Corbin Bosch at 9, Maharaj at 10 and Lungi Engri at 11. இப்ப இந்த நான் சொல்ற டீம் உங்களுக்கு பெட்டரா தோணுதா இல்ல they have to retain the same playing 11 நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ஃபீட்பேக்ஸ். சொல்றது பெட்டரா தான் இருக்கு, பட் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா கார்பின் போஷ் ஹாஸ் டு கம் இன், லார்ட் லிண்டே ஹாஸ் டு கம் இன். இது 3வது சேஞ்ச் ரீசா தானே சொன்னீங்க? ரீசா ஏன்னா உங்களுக்கு ரீசா இன் பிளேஸ் ஆஃப் லுத்து சிப்பாம்லா ஃபார் ஒன் ரீசன் வேர் தேனி ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ் நம்பர் 3 ஆட வைக்காதீங்க. அவர் ஒரு டெசிக்னேட்டட் பட் அது ஃபினிஷர். மட்டும் அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல போயிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 ஷோரா வாய்ப்பு இருக்கு, 3rd அவங்க பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. அதாவது ஒன்னே ஒண்ணு சொல்ற பாருங்க, அந்த குரோவல் கமெண்ட்டை பத்தி போன தடவை அந்த இதை முடிச்ச உடனே கேட்டாங்க, ஓடிஐ சீரியஸ் முடிச்ச உடனே அவர் என்ன சொல்றாரு, அந்த சிச்சுவேஷன்ல ஐ ஹவ் ரியாக்டட் லைக் தட், ஐ ஷுட் ஹவ் யூஸ்ட் அ டிஃபரண்ட் வேர்டு, அந்த கண்டெக்ஸ்ட் வந்துட்டு வேற மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாரே ஒழிய ஐ எம் சாரி நான் இதை சொல்லியிருக்க கூடாதுன்னு அவர் சொல்லல. இப்ப எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரோட கேரக்டர் எப்படி சொல்லிட்டேன், பயங்கர ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர், அவரு பயங்கர ஸ்ட்ராங் கேரக்டர். அவரோட மாதிரி ஒரு ஆல்டர்கேஷன் அந்த சாம்பியன்ஸ் லீக் 2009 எனக்கும் அவருக்கும் நடந்ததையும் நான் சொன்னேன். கெட் அவுட் ஆஃப் மை ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னாரு. யூ டோன்ட் பிலாங் டு திஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம், வாட் எவர் யூ வாண்ட் டு டாக். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டிக்கும் போது லைஃப்ல எப்படின்னா, இப்ப நீங்க சொன்னது உங்களோட கண்டெக்ஸ்ட்ல அது வந்து இந்த மாதிரி இருக்கு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணாலும்
அது நிறைய பேரு அந்த சுச்சுவேஷன்ல when you are on top of the other team அதை யூஸ் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லும் போது என்ன பண்ணோம்? இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த முட்டாள் கொடுத்தான் பாரு எட்ஜ் இங்கிலாந்துக்கு, இவன் முட்டாள் அப்படின்னு. எப்ப நீங்க வந்துட்டு அதை ஒத்துக்கிறீங்களோ, ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் வித் தட். இதை ஏன் நான் எடுத்துட்டு வரேன்னா, நான் ஒரு ஹார்ட் கோர் சவுத் ஆப்பிரிக்கன் சப்போர்ட்டர். சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணாலும் அதை சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா நியாயம்னு நியாயம். இப்ப இந்த ஒரு அடி இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. இன்னும் நான் சொல்றேன், they are just going with a bad approach. ஷாம்சி மாதிரி ஒரு ஆள் எப்படின்னா, ஷாம்சி இஸ் a 2-dimensional bowler. 4 ஓவர்ல 41 இல்ல 4 ஓவர்ல 21 3 விக்கெட் எடுக்கிற ஒரு ஆளு. ஒண்ணு நீ அந்த மாதிரி ஒரு ஆளை நீ எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி நீ பேஸ் பேட்டரியை வச்சுன்னு போனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. முல்லன்பூரும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதே மாதிரி சிமிலரா இருக்கும் உங்களுக்கு. ஸ்பாஞ்சி பவுன்ஸ் இருக்கும். 8 ஓவர்ல நீங்க டெம்போ செட் பண்ணல அப்படின்னா 2 ஸ்பின்னர். நானா இருந்தா என்ன பண்ணுவேன், இந்தியா திங்க் டேங்க்ல குல்தீப்பே ஆடிடுவேன் நானு. டெஃபினட்டா குல்தீப் ஆடிடுவேன் நானு. பட் இல் பி ஆர்ஷான் சிவம் துபே. இப்ப வந்துட்டு இப்ப இது 8, இப்ப நான் இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் இதை பண்ணணும்னு நான் சொல்றேன். என்ன சேஞ்சஸ் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சேஞ்ச் பண்ணாம இதே அன்சேஞ்ச் மேபி ஒரே ஒரு T20 தான் ஆயிருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு பேனிக். தே கேன் டூ தட். சோ ஐ ஃபுல்லி என்டார்ஸ் வாட் யூ ஆர் சேயிங். பட் நான் வந்துட்டு அன்சேஞ்ச் பட் இல்லாட்டி ஒரு சேஞ்ச் பாஷ் மட்டும் வேணா உள்ள வருவாங்க. பாஷ், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பாஷும் 4 ஓவர்ல 29 ரன் போலர் கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ட்ரை. அவரும் 4 ஓவர்ல 36 ரன் போலர் தான், இல்ல 4 ஓவர்ல 40 போலாம். பட் இட் கிவ்ஸ் யூ டைமென்ஷன் தட் யூ கேன் பேட். இப்ப if the other bowler is someone you are 100% sure is going to go for 4 overs 22 like Jasprit Bumrahனா, இந்த பேச்சே நீ பேசாதான். நார்கேவும் எப்படின்னா ஒரு விக்கெட் எடுப்பாரு. அவரு ஒரு 4 ஓவர்ல 40 ரன் போற போலர் தான். இந்த கண்டிஷன்ல அவர் திருப்பி ஒரு டெக்க ஹார்டா ஹிட் பண்ணுவாரு. இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட்ன்றத நான் சொன்னேன். ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் நார்கே. பட் ஐ திங்க் நீங்க சொல்ற மாதிரி பாஷை ட்ரை பண்ணுவாங்க. அது இல்லைன்னா வந்துட்டு தேர் கோயிங் டு கோ வித் தி சேம் டீம். ஐ டோட்டலி அக்செப்ட் வாட் யூ ஆர் சேயிங். இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்னா இன்னைக்கு வந்து அபிஷேக் சர்மா ஆடினார் பாருங்க. இன்னைக்கு அவர் ரன் அடிக்கல, பட் இன்னைக்கு ஆடினார் பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது பாக்குறதுக்கே. கரெக்டா ஆடினாரு. கசாமசாலாம் சுத்தல. அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆனாரு. ஐ லைக் தட் வெர்ஷன் ஆஃப் அபிஷேக் சர்மா. கில் வில் பி கிவன் அனதர் சான்ஸ். கில் ஒன்னேவோடு தான் யோசிக்கணும். அபிஷேக் சர்மா மாதிரி ஒருத்தர் அந்த பக்கம் இருக்காரு, நான் செகண்ட் பின்னில் ஆடுறேன் அப்படின்னு அவர் பொறுமையா ஆடணும். அதுக்கப்புறம் ஸ்கை பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இன்னைக்கு தேவையில்லாம அவுட் ஆனாரு. சும்மா அடிக்க போயிட்டு அவுட் ஆனாரு. பட் ஸ்டில் இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் டாப் 3. அவங்க நான் சொல்ற மாதிரி இதை மாத்துவாங்களான்னு தெரியல. குவிண்டன் டிகாக், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. மார்க்ராம் வந்துட்டு என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு அந்த செஞ்சுரி அடிச்சாலும் ஒரு ஒரு மாதிரி நீ கஷ்டப்பட்டாரு. இன்னைக்கு ஒரு எட்ஜ் எடுத்து போச்சு, அதை பிடிச்சிருக்க வேண்டியது அபிஷேக் சர்மா. கொஞ்சம் வைடா இருந்தா நேர கைக்கு போயிருக்கும் பும்ராக்கு. ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் ஸ்டெப் இஸ் நாட் த சொல்யூஷன் ஃபார் யூ அட் நம்பர் 3. வித் சூரியகுமார் ஆல்சோ அன்பார்ச்சுனேட்லி இந்தியா பெருசா வந்து ஆப்லேட்டா அடிக்கல. கில்லும் வந்துட்டு ஹஸ் டு ப்ரூவ் அ பாயிண்ட் ஆர் டூங்கும் போது எந்த எட்ஜும் 2 டீமுக்கும் பேட்டிங்ல இல்ல. But when it comes to spin bowling from 7 to 20, that is going to be a talking point. Even if India go with 2 spinners, that is Varun Chakravarti and Akshar Patel, they will definitely make a massive damage. லிண்டே ஆட போறான்னு தெரியல. இப்ப இவங்க சொன்ன மாதிரி சேம் காம்பினேஷன் டனவன் பெரேரா டிஃபென்சிவ் பவுலர், கேஷவ் மகாராஜு 4 ஓவர் ஒரு 30 ரன் ஆன் இஸ் டே இஸ் நாட் கோயிங் டு டெஸ்ட்ராய் யூ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐடன் மார்க்ரம் ஒரு ஃபில்லின் பவுலர். அந்த எட்ஜ் இந்தியாவுக்கு இருக்கிறதுனால இந்தியா வில் அகைன் கோ வித் எட்ஜ் ஆஃப் 52-48. இல்ல பீடா, இது எனக்கு தெரிஞ்ச 1-1 சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருவாங்கன்றீங்களா? இல்ல நீங்க கொடுத்த எட்ஜ் கரெக்ட் தான். இந்தியா தான் ஜெயிப்பாங்க பீடா. சோ அதுல எந்த டவுட்டும் கிடையாது. லெட்ஸ் see what happens. அப்படியே வந்து யாரு கேம் சேஞ்சர்ஸா இருப்பாங்கன்னு சொல்லுங்க. எனக்கு என்னமோ ஐ எம் பிக்கிங் அபிஷேக் சர்மா ஹியர் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த வே he played today, even though he didn't score much runs. இந்த அப்ரோச் அவர் மாலியில எடுத்தார், சாரி முல்லன்பூர்ல எடுத்தார்னா பெருசா இருக்கு. இஸ் டியூ ஃபார் அ பிக் பிளிஸ்டரிங் இன்னிங்ஸ். அதே மாதிரி டிவால் பிரீவிஸும் அந்த பிரஷர்ல அவுட் ஆனாரு ஒழியா ஊர் நல்லா ஆடின மாதிரி தெரிஞ்சது இன்னைக்கு. ஸோ மை பிக்ஸ் ஆர் கோயிங் டு பி அபிஷேக் சர்மா அண்ட் டிவால் பிரீவிஸ். நீங்க திருப்பியும் மார்க்கோ யான்சன் தால இளநீ வெட்டியே தீருவேன்றீங்களா, மாத்துறீங்களா? மார்க்கோ நீ விக்கெட்லெஸ், பட் ஐ திங்க் வாஸ் நாட் பேட். ஸோ மார்க்கோ கண்டிப்பா கேம் சேஞ்சரா தான் இருப்பாரு. ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு ட்ரூ கேம் சேஞ்சர். இந்த அடுத்த மேட்சும் வந்து ஐ வில் ஸ்டில் திங்க் தட் ஹி வில் பெர்ஃபார்ம். ஸோ ஹர்திக் பாண்டியா அண்ட் மார்க்கோ யான்சன் தான் என்னோட கேம் சேஞ்சர்ஸ். பாப்பா 52 எட்ஜ் கொடுத்துருக்கீங்க, 48ன்னு ஃபேவர் ஆஃப் இந்தியா. நானும் அதான் நினைக்கிறேன்.
இவ பெருசா ஒரு சேஞ்ச் 2 டீம் பண்ணலாம். இந்தியா பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி 3 சேஞ்ச் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க மேடம். I want India to lose the toss. I want India to bat first. I want India to put a sizable total. I want India to defend it. That is the way forward for you of winning the World Cup when you know how to defend sports when dew is coming big time. மாலிலையும் இது முல்லன்பூர்லயும் பயங்கரமா வரும் டியூ. ஸோ எனக்கு இப்ப இந்தியாவும் டாஸ் வின் பண்ணியிருந்தா இந்தியாவோட, ஆனா சூரியகுமார் யாதவ் சொன்னாரு இந்த மாதிரி I was a bit confused what to do, but now I'm happy that we have lost the toss. We have to just go to the decision what has been given to us to bat first. I know there's going to be a challenge and we have to come through it. அதனால எனக்கு இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணணும் அப்படின்னு. சவுத் ஆப்பிரிக்கா இந்த பிளேயிங் 11 என்ன பண்றாங்கன்றதான் பார்க்கணும். அவங்க திருப்பியும் ஒரே ஒரு ஸ்பின்னரோட போனாங்கன்னா இந்தியா ஹாஸ் டு பேட் வெரி பேட்லி டு கிவ் அவே த அட்வான்டேஜ் டு சவுத் ஆப்பிரிக்கா. தட் இஸ் த ஒன்லி வே சவுத் ஆப்பிரிக்கா கேன் வின். இந்த மாதிரி பேலன்ஸ் இல்லாத ஒரு போலிங் அட்டாக்கை வச்சுன்னு கஷ்டம் உங்களுக்கு. அன்லெஸ் அதர்வைஸ் இந்தியா ஒப்ளேஜஸ் வித் பேட்டிங். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. India convincingly are 1-0 up. They're going to Mullanpur on a venue which will also suit their kind of playing 11 which they are going to play. We'll come back and do a detailed review on it, whether India is going to continue their lead or South Africa hit back in Mullanpur with your very own Octopus. Until then, thanks a lot and bye-bye.